ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காய் இல்லாமல் மோர் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து தயிர் மிக்சியில் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் தயிர் வாங்கியிருக்கிறேன், மிக்சியில் ஊற்றிக்கலாம். அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காயட்டுங்க. அதுக்குள்ளே மிக்சியில் அரைச்சிக்கலாம். தயிருக்கு வந்து உப்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேங்க. சின்ன மிக்சியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி அரைச்சிங்க. அரைச்ச மோரும் தயிரும் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசி ஊற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், மோர் குழம்பு தாளிச்சிட்டு ஒரு கொதி வந்தாட்டி ஒரு நுர தண்ணை வட்டி எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நுர தள்ளுது பாருங்கள், சுற்றிக்கிற நுர தள்ளுதுங்க. அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சுட சாதத்தில் சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.